வாய் அழகு இருக்குல்ல, அதுல அப்படியே ஒரு மரக்கிளைய அப்படியே கவ்விக்கிட்டாராம். வாயில மரக்கிளை, ஒரு கால்ல யானை, ஒரு கால்ல ஆமை, இதோட அப்படியே பறந்து போய் அப்படியே ஜாட காமிக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு. இங்க பாருங்க, காலக்கிளியர்கள் இதுல தவம் புரிஞ்சுருக்காங்க. நான் இதை சாப்பிடும்போது அவர் பார்த்தோன்னே என்ன சூழ்நிலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். உடனே அவர் முனிவர் தானே, அவர் அந்த காலக்கிளியர்கள்ட்ட கேட்டாராம், என் பையன் ஒரு ரொம்ப முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கு, அதனால நீங்களாம் கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்க அப்படின்னாராம். சரின்னா அவங்களும் இறங்கிக்கிட்டாங்களாம். இவர் அதுக்கப்புறம் அந்த யானையையும் அந்த ஆமையும் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு தொண்டை குழியில போயுமே அதுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்களாம், வயிற்றுக்குள்ள போயுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் இந்த சொத்து சண்டைய. அவரு அப்படியே ஜீரணிச்சுட்டாராம். இந்த கதையை எதுக்காக சொல்றாங்கன்னா, சகோதரர்களா இருந்து சொத்து பிரிக்கும் போது சண்டை போட்டுக்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்துக்காம சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா இப்படிதான் ஜீரணம் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்றாங்க. இது ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த கதையை சொல்லிட்டாங்க. ஆனா இன்னமும் சில பேர் இதை தெரியாம நடந்துக்கிறாங்க. இன்னமும் இந்த கதைகள்லாம் கேட்டிருந்தா ஒருவேளை நிறைய சகோதரர்கள் சண்டை போடாம ஒத்துமையா இருந்திருப்பாங்களோ என்னவோ. பிறகு இந்திரலோகத்துக்கு போய்